அந்த உன்னதமான நாமத்தினாலே கூடி வந்திருக்கிற உங்களை அவரை நாங்கள் வாழ்த்து வரவேற்கிறோம். இந்த வழியிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்காக நாங்கள் கடந்து செல்ல இருக்கிறோம். நாங்கள் மாற்கு புத்தகம் 5ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் திருப்பிக் கொள்வோம். 15வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். இயேசுவினிடத்தில் வந்து லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெளிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். ஆமென். இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஐயா, சோதரிக்கிறோம். உம்முடைய சமூகத்துக்கு வருகிற உம்முடைய பிள்ளைகளோடு கூட நீர் பேசுகிற தெய்வம், நீர் ஒருவரே பேசும் தெய்வமாக இருக்கிறபடினாலே உண்மை நன்கு தூர்மை நாங்கள் சோதரிக்கிறோம் சுவாமி. இப்பொழுது ஆண்டவரே ஐயா தெய்வமே சுவாமி, நீங்க உம்முடைய பரிசுத்த ஆவியானதை மகிமைப்படுத்தும்படி நீங்க கிருபை பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அடியனை மறைத்து நீர் உண்மை வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தைகள் ஊடாக ஒவ்வொருவரோடு கூட கர்த்தாவே இடைப்படும் ஒவ்வொரு துக்கங்களையும் சந்தோஷமாக மாற்றும். கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். வலைதளங்களிலும் இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கையில கர்த்தாவே ஆச்சரியமான விடுதலை நீர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி கிருபைக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் தூய நாமத்தில் வந்திருக்கிறோம் உங்கள் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். நல்லது. நாங்கள் இந்த நாளில் பார்க்க போகிறதான காரியம் தானே கிருபைக்குள்ளான சந்தோஷம். கிருபைக்குள்ளான சந்தோஷம். இந்த வசனங்களை நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த இடத்துல நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்க மாற்கு புத்தகம் 5ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது, ஒரு மனிதன் இருக்கிறான். அவன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா சந்தோஷத்தை இழந்திருக்கிறான். சந்தோஷம் என்றால் என்னன்னு தெரியாத அளவுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தை இழந்ததான ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை போராடி கொண்டிருக்கிறதான ஒரு மனிதன். அவனுக்கு என்ன நடந்திருக்கிறது அப்படின்னு நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, இங்கே வேதத்தில் நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது வந்து அவனுடைய வாழ்க்கையில வந்து சாரே என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் வந்து அசுத்த ஆவி பிடித்திருந்ததான ஒரு மனிதனாக இருக்கிறான். அசுத்த ஆவிகள் பிடித்திருந்ததான ஒரு மனிதன். அப்ப அந்த மனிதனுடைய சூழ்நிலை எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சானே அவனை வந்து யாராலையும் சங்கிலிகளால கூட கட்ட முடியாது. சானே அவன் அநேக தரம் கட்டப்பட்டிருக்கிற விலங்குகள் எல்லாம் உடைச்சு சங்கிலிகளால் அறுத்து கொண்டு சானே அவன் என்ன பண்ண அப்படியே எல்லாத்தையும் உடைச்சு போடக்கூடியவனா இருப்பான். அது மட்டும் இல்லாம இரவும் பகலும் அவனுடைய வேலையெல்லாம் வந்து பெரிய பெரிய மலைகளில் ஏறுகிறதும், கல்லறை பூமியில இருந்து கொண்டு பூக்குரலிட்டு சத்தம் போட்டுக்கொண்டு தன்னுடைய சரீரத்தை அங்க இருக்கிற கல்லுகளை எடுத்து கல்லுகளாலேயே தன்னை தானே காயப்படுத்தி கொண்டிருக்கக்கூடியதான ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனைக்குள்ளான ஒரு சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையிலே காணப்படுகிறதை நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நாங்க 3வது வசனம், 4ஆம் வசனம், 5ஆம் வசனம் நாங்கள் பார்க்கும் பொழுது அவனுடைய சூழ்நிலைகள் எங்களுக்கு தெரிகிறது. இப்படிப்பட்ட நிலைமை, அதாவது நல்ல கவனிங்க சாரே. இப்ப அசுத்தாவிகள் பிடிச்சிருக்குது. இப்ப இவன் அசுத்தாவிகள் பிடிச்சிருக்கிறது நிமித்தமாக இவன் குடியிருக்கிற இடத்தை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இந்த கல்லறைகள் அப்படின்னு என்ன தெரிஞ்சா, அதாவது பிணங்களை அடக்கம் செய்யக்கூடியதான பிணவரைகள், இப்படிப்பட்டதான அந்த கல்லறைகள் தான் இவனுடைய குடியிருப்பாக இருக்கிறது. அப்ப அது மட்டும் இல்லாம சானே இவன் வந்து தன்னை தானே, ஒரு மனுஷன் வந்து தன்னையே கல்லால் எடுத்து நாங்கள் மற்றொரு அடிப்போம். ஆனா இவன் கல்லை எடுத்து தன்னைத்தானே அடித்துக் கொண்டு சானே தலையிலே உடம்புலையும் அடித்துக் கொண்டு அவன் கீறி தன்னுடைய சரீரத்தையே காயப்படுத்தி கொண்டு தெரியும் அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை இருக்கிறது. அது மட்டும் இல்லாம சானே அவனிடத்துல போய் அவனுக்கு அன்பு காட்டி ஒருவேளை சாப்பாடு கொடுக்கறதுக்கோ அல்லது அவனுக்கு நல்ல ஒரு உடையை உடுத்தி வைக்கிறதுக்கோ யாருக்கும் முடியாது. ஆனா அவன் வந்து அங்க வந்து நிர்வாணமாக தான் என்ன செய்யறான், வந்து அந்த இடத்துல அந்த கல்லறை பூமியில சுற்றி தெரிகிறான். அப்ப அது மட்டும் இல்லாம அங்க நாங்க பாக்குற பொழுது சானே அவனை அடக்குவதற்கும் யாராலையுமே முடியாது. அப்ப அவனிடத்துல போறவங்களையும் அவன் என்ன செஞ்சிருவான்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா, அவன் வந்து மிருகத்தனமான முறையில அவன் தாக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்ற நிலைமையை நாங்க பார்க்கறது. இப்படி ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்குமாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கும் என்று கொஞ்சம் யோசிச்சு பார்ப்போம். நம்ம இல்லையா, இப்படி எந்த விதமான மனிதனுடைய ஒரு அரவணைப்பும் இல்லை சரி, எந்த விதமான சந்தோஷமும் இல்லை, எந்த விதமான சமாதானமும் இல்லை. மற்றது இரவுன்னு வந்தா இரவு நேரத்தில் வந்து ஒரு மனிதன் நிம்மதியா தூங்க வேணும் சரி, தூக்கம் இல்லை. பகல்லையும் சரி இரவையிலும் சரி அவன் வந்து கூக்குரலிட்டு கத்தி கொண்டு தெரியக்கூடிய ஒரு நிலைமையில அந்த அளவுக்கு அவன் வந்து பிசாசினால பீடிக்கப்பட்ட ஒரு மனிதனாக என்ன செய்யறான் இருக்கிறான். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அநேகருடைய வாழ்க்கையில இந்த விதமாக தான் இருக்குது. அப்ப இவ்வளவு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற, நிம்மதியே இல்லாமல் அலைந்து திரிந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதன் வந்து எப்படி போயிட்டு தேவனை தரிசிக்க முடியும்? அப்ப கடவுளை தரிசிக்கிறதுக்கு முன்னால் என்ன செய்ய முடியாது, போகவே முடியாது. நல்ல கவனி.
அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவனுக்கு முன்னால சாரி இவனுக்கு இப்படிப்பட்ட ஒரு அதாவது நிம்மதியை இழந்து, தூக்கத்தை இழந்து, சந்தோஷத்தை இழந்து, சாரி உணவு இல்லாம, எந்த மனிதனுடைய உதவியும் இல்லாமல் இருக்கக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் எவ்வளவு பேர் இருக்கிறாங்கன்னு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அவ்வளவாக இருக்கிறாங்க. சாரி ஆனா இங்க நாங்க பாக்குறோம் வந்து அசுத்த ஆவியினால பிடிக்கப்பட்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி. அப்ப அசுத்த ஆவிகளால பிடிக்கப்பட்டிருக்கிறவங்க இன்னைக்கு நீங்க பாருங்க, இந்த அநேகமா இந்த மதுபானத்துல பிரியமா இருக்கக்கூடியவர்களும் இந்த மாதிரி தான். தேவையில்லாம குடிச்சிட்டு வெறிச்சிட்டு தேவையில்லாத ஆட்டங்களை ஆடி எங்கேயாவது போயிட்டு சும்மா தேவையில்லாம சண்டைகளை பிடிச்சி சாரி தங்களுக்கு தாங்களே பிரச்சனைகளை உண்டாக்கி கொண்டு என்ன செய்வாங்க. இப்படியான பிரச்சனைகளில் போய் கொண்டிருக்கிற மக்களையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. சரி, அப்ப ஆனபடினால சாரி அதே மாதிரி இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையை நம்ம கவனித்து பார்க்கிற பொழுது சாரி அவங்களுக்கு கடவுளை தேடுகிற உணர்வு இல்லாத அளவுக்கு அவங்களுடைய வாழ்க்கை வந்து என்ன செஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய போராட்டத்தின் நிலையில போய் கொண்டிருக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்குது. அப்படின்னா இந்த மாதிரி ஒரு மனிதனை இந்த உலகம் வந்து எப்படி பார்க்கும் அப்படின்னா, இவன் ஒரு பெரிய துஷ்டன், இவன் ஒரு பெரிய அரக்கன். அப்ப இவனை வந்து மனுஷனால அடக்க முடியாது, ஆனா மனுஷர்களால கொல்ல முடியும். இவன் என்ன செய்ய முடியும்? இவனை கொல்ல முடியும். இவனை என்ன செஞ்சிடணும்? இவனை வைக்க கூடாது. இவனை எப்படியா கொன்றணும் அப்படின்னு முடிவெடுப்பாங்களா? இல்ல இவன் மேல அன்பு செய்யறதுக்கு மனுஷன் முன் வருவாங்களா? இந்த உலகத்துல எந்த மனுஷனும் இப்படிப்பட்ட நிலையில இருக்கக்கூடிய ஒரு மனிதனிடத்துல யாருமே என்ன செய்ய மாட்டாங்க, அன்பு காட்ட மாட்டாங்க. ஏன்னா அன்பு காட்டல. இவங்கிட்ட போயிட்டு ஒரு படி சோற கூட என்ன செய்யல, யாருக்குமே வந்து கொடுக்க முடியாது. ஏன்னா இவன் வந்து அவ்வளவு பயங்கரமான சூழ்நிலையில இவன் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறான். சாரி அப்ப இந்த மாதிரி அன்பை காட்ட முடியாத அரக்கத்தனம் நிறைந்ததான ஜனங்கள் கூட நம்முடைய அநேகமாக நம்முடைய குடும்பங்கள்ல அல்லது நம்முடைய சமுதாயத்துல எல்லாம் எவ்வளவோ பேர் இன்னைக்கு இருக்கிறாங்க, அரக்கத்தனமான காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறவங்க. சாரி அப்ப இப்படிப்பட்டவங்களை அழிக்கணும். நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, சில பார்த்தீங்கன்னா அங்க இருக்கிற ஜனங்கள் என்ன செய்யும், ஆண்டவரே இவன் இரவும் பகல் நம்ம என்ன செய்ய விட மாட்டேங்கிறான், எங்களையும் தூங்க விட மாட்டேங்கிறான், எங்களுக்கும் நிம்மதி இல்லை. அந்த வழியால எங்களுக்கு எந்த ஒரு விஷயத்துக்கு எங்களால் என்ன செய்ய முடியல, போக முடியல. அப்ப ஆண்டவரே நீங்க என்ன செய்யணும், இவனை நீங்க என்ன பண்ணணும், அழிக்கணும்னு தான் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்க. நிறைய பேர் வேண்டுதல் பண்ணுவாங்க, எப்படி என்ன செய்யணும் வந்து அழிக்கணும். இல்லாட்டி ஆண்டவர் வந்து ஒரு அவதாரம் எடுத்து வரணும். எதுக்குன்னு சொன்னா இவன் என்ன பண்ணணும், இந்த அசுரன் என்ன பண்ணிடணும், இந்த அசுரனை அழிச்சிடணும் அப்படின்றது தான் மனுஷனுடைய எதிர்பார்ப்பாக இருக்கும். ஏன்னா இப்படிப்பட்ட உயிர் வாழக்கூடாது, இவன் நமக்கு நிம்மதி இல்லாத ஒரு நிலையை பண்ணிட்டு இருக்கிறான். சாரி ஏன்னா எங்களுக்கும் இரவைக்கு தூங்க இயலாது, சுத்தி இருக்கிற மக்களுக்கு இரவைக்கு தூங்க இயலாது, அந்த அளவுக்கு சத்தமிட்டு கொண்டு இருக்கிறான். சாரி அப்படிப்பட்ட நிலை. நீங்க பாருங்க, கூக்குரல் என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனிதனுடைய சக்திக்கு மிஞ்சின சத்தத்தை என்ன செஞ்சிட்டு இருப்பான். அந்த சத்தம் வந்து யாரையும் என்ன செய்யாது, நிம்மதியா தூங்க விட அவ்வளவு பெரிய போராட்டத்தை செய்து கொண்டிருக்கிற ஒரு மனுஷன். இந்த மனுஷன் மேல தேவ கிருபை வருமா? இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் மேல நீங்க யோசிச்சு பாருங்க. அப்ப இன்னைக்கு நாங்கெல்லாம் வந்து என்ன யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, நாங்க சேர்ச்சுக்கு போறோம், இல்லை நம்ம கோயிலுக்கு போறோம், நாங்க எங்களுக்கு பிடிச்சதான ரீதியில எல்லாம் போயிட்டு கடவுளை நாங்க வணங்கி கொண்டிருக்கிறோம். சரி ஆனா அப்படினால கடவுள் எங்களுக்கு என்ன செய்யறாரு, எங்களுக்கு உதவி செய்யறாரு நாங்க சொல்லிட்டு இருப்போம். நாங்க எங்களை கேள்வி என்னன்னா, இந்த மாதிரி நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு நல்ல கிரிகளை செஞ்சு கொண்டிருக்கிறவங்களுக்கு கடவுளுடைய கிருபை கிடைக்குதுன்றது வந்து சாதாரணமா நாங்க சொல்லலாம். ஆனா இப்படிப்பட்ட ஒரு அரக்கன், கொல்லப்பட வேண்டியவன், இவன் இருந்தாலே எல்லாருக்கும் பிரச்சனை அப்படின்ற நிலைமையில இருக்கக்கூடிய ஒரு மனுஷனுக்கு சாரி விடுதலை கொடுக்கும்படி தேவன் விரும்புவாரா அப்படின்றத நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இங்கதான் நாங்க வேதத்தை கவனிக்கிறோம். சாரி நாங்க முதலாவது வசனத்தை நாங்க வாசிக்கிற பொழுது அங்க ஒரு சம்பவம் நடக்குது, நீங்க பாருங்க. சாரி பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேலருடைய நாட்டில் வந்தார்கள். அவர் படவிலிருந்து இறங்கின உடனே, அப்ப நல்ல கவனிங்க, இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றிக்கொண்டு ஒரு படகு போகுது. அந்த படகு எங்க போகுது பார்த்தீங்கன்னா, இந்த கதரேலருடைய நாட்டில் ஒரு நாட்டை நோக்கி போகிறது. ஒரு நாட்டை நோக்கி போய் அந்த நாட்டில இருந்து அவர் என்ன பண்றாரு, உடனடியாக அந்த படகை விட்டு இயேசு கிறிஸ்து இறங்குகிறார். இயேசு கிறிஸ்து இறங்கின உடனே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் பிரேத கடலில் இருந்து அவருக்கு எதிராக வந்தான். இப்ப நல்லா கவனிச்சீங்கன்னா, இன்னைக்கு நிறைய மனிதர்கள் போகும்போது மனுஷனை கண்டாலே இவனுக்கு பிடிக்காது. யாருக்கு பிடிக்காது? அவனுக்கு பிடிக்காது, அவனுக்கு பயம். நல்ல கவனிங்க, மனுஷனை கண்டாலே அவனுக்கு என்ன செஞ்சணும், மனுஷன் இவனுக்கு என்ன பண்ண போற நிலைமையில என்ன பண்ணும் அப்படின்னா, மனுஷர்களுக்கு எதிராக புறப்படக்கூடியவன். நல்ல கவனிங்க. அப்ப இயேசு கிறிஸ்து கதிரேலு நாட்டுக்குள்ள வந்து சாரி அங்க இறங்கின உடனேயே
அந்த பிரேத கலையில இருந்து ஒருத்தர் எதுக்கு வர்றான் அப்படின்னா இந்த இப்ப வந்த மனுஷனை வந்து அவன் தாக்குவதற்கான ஒரு நோக்கத்தோடு கூட என்ன பண்றான் அவன் அது வருவான். ஏன்னா எந்த மனுஷனையும் அந்த பகுதியில் வரவிட மாட்டான். அதுதான் அங்க இருக்கிற ஒரு பெரிய ஒரு போராட்டம். நல்ல கவனி. அப்ப அப்படிப்பட்ட அந்த மனுஷன் இடத்துல சரி இங்க இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா அந்த மனுஷனுக்காகவே அவர் என்ன பண்றாருன்னா அவர் கப்பல் பிரயாணம் செய்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இது எங்களுக்கு என்ன காண்பிக்குது அப்படின்னா நல்லா கவனிங்க, நம்முடைய ஆண்டவர் வந்து மனுஷர்கள் மத்தியில வந்து அதாவது மனுஷர்களுக்கு முன்பதாக அவர்தான் தரிசனமாகுவாரே தவிர நல்ல கவனிங்க மனுஷன் போய் ஆண்டவரை தரிசிக்கிறதுக்கு முடியாது. நல்ல கவனிங்க. இப்ப நம்ம எல்லாம் நிறைய 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 இடங்கள்ல நாங்க படிச்சிருக்கிறோம் பார்த்துருக்கோம். எப்படின்னா என்ன சொல்லுவோம், நான் கோயிலுக்கு போயிட்டு கடவுளை தரிசிச்சுட்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். தரிசனம் சொன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நமக்கு சாதாரண மனிதர்களுக்கு தேவன் தம்மை அதாவது தேவன் தம்மை தரிசனமாக காண்பிக்கிறார். நமக்கு முன்பதாக வந்து தரிசிக்கிறவர் தான் யாரு? நம்முடைய ஆண்டவர். நல்ல கவனி. அப்ப நீங்க பாக்குற உலகத்துல பாக்குற தெய்வங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா அந்த தெய்வங்கள் அங்கேயே இருக்கும். மனுஷன் போவான் தேடிக்கிட்டேங்க அங்க போயிட்டு அங்க போயிட்டு தரிசிச்சுட்டு வர்றேன் அப்படிமா. தரிசனம் என்றது என்னை தேடி வந்து எனக்கு தேவன் உதவி செய்கிறதும் எனக்கு அவர் தன்னை வெளிப்படுத்துகிறதுக்கும் பேர் தான் தரிசனம் என்பது. சரி, அப்ப யாருக்கு போய் தன்னை தரிசனமாக்குகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அசுத்த ஆவிகள் பிடிச்சிருந்த ஒரு கொடூரமான சரி பயங்கரமான கல்லுகளால் அடிச்சு தன்னையை காயப்படுத்திக் கொண்டு ஒரு உருவத்தை பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும்? சொட்ட சொட்ட ரத்தம் எல்லாம் மடிஞ்சுக்கிட்டு எப்படி இருந்திருக்கும் வச்சு பாருங்க. அது கல்லறை பூமியில இருந்திருப்பான். என்ன கலர்ல இருந்திருப்பான்? சரி, உடுப்பும் இல்லாம எப்படி இருந்திருப்பான் வச்சு பாருங்க. சரி, அப்ப அவன் பார்த்தாலே எல்லாத்துக்கும் பயம். அப்படிப்பட்ட அந்த மனிதனை சரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன செய்யறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா நேசிக்கிறார். எப்படிப்பட்ட மனுஷனை நேசிக்கிறார்? அவ்வளவு பயங்கரமான ஒரு துஷ்ட மனுஷனை கர்த்தர் நேசிக்கிறார். இப்படித்தான் இன்னைக்கு உலகத்துல எங்களுடைய வாழ்க்கையும் ஒரு காலத்துல என்ன செஞ்சிச்சு இருந்துச்சு. எங்களையும் கடவுள் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் நேசிச்சார். எங்களுக்கு கடவுளை தெரியாது. அப்ப கிருபை என்பதற்கு அர்த்தம் என்ன அப்படின்னா எந்த தகுதியும் இல்லாத ஒரு மனிதன் கொல்லப்படவே வேணும், இவன் அழிக்கப்படவே வேணும், இவன் இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது என்ற எதிர்பார்ப்பு நிறைந்த ஒரு மனிதனுக்கு எல்லாராலும் கைவிடப்பட்டு எல்லாராலும் துரத்தி விடப்பட்ட ஒரு மனிதனுக்கு தேவன் இறங்கி வந்து தன்னை வெளிப்படுத்துகிறதுக்கு பேர் தான் தேவ கிருபை. அப்ப அந்த தேவ கிருபையை இந்த மனுஷனுக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்றாரு பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துகிறதுக்கு அவர் அப்படியே ஒரு படகுல பிரயாணம் பண்ணி அங்க வர்றாரு. நல்ல கவனிக்கணும். வந்து பார்த்தா அவன் என்ன பண்றான்னா இந்த மாதிரி ஒரு தோற்றத்துல இருக்கிறான், பயங்கரமான தோற்றத்துல இருக்கிறான். சாரி, அது மட்டும் இல்லாம அவன் கிட்ட வந்த உடனே அவன் இயேசுவை அடையாளம் கண்டு கொள்கிறான். யாரு அடையாளத்தை கண்டது? யாரு? அந்த மனிதனா? அந்த மனிதனுக்குள்ள பிடிச்சிருந்த பிசாசா? அந்த மனிதனுக்குள்ள பிடிச்சிருந்த பிசாசுகளுக்கு இவர் யார் என்றது தெரியும். நல்ல கவனி. இன்னைக்கு பிசாசுகளுக்கெல்லாம் கடவுள் யார் என்று தெரியும். ஆனா மனுஷர்களுக்கு கடவுள் யார் இதுவரைக்கும் என்ன செய்யாது தெரியாது. இது ஒரு மிகப்பெரிய வேதனைக்குரிய விஷயம். வாசிங்க நீங்க 6ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு அவன் இயேசுவை தூரத்திலே கண்டபோது ஓடி வந்து அவரை பணிந்து கொண்டு அப்படின்னு வசனம் பேசுறது பாருங்க. என்ன நடக்குது அப்படின்னா அந்த தெருவில் ஒரு மனுஷனை போக விட மாட்டான். மனுஷனை கண்டாலே என்ன செஞ்சிருவாங்க? சாரி, அவங்கள வந்து காயப்படுத்துறதும் அவங்களை அடிச்சு தருத்துறதும் அவங்க வேலையா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் இயேசு கிறிஸ்து நல்ல கவனி. அவர் எல்லாரும் போல மனிதனை கடவுள் வந்து மனிதனாக உலாவிக் கொண்டு மனிதனாக தான் நடத்துக்கு போறார். அப்ப அந்த மனுஷனை கண்ட உடனே அவன் ஓடி வந்து என்ன பண்றான்? என்ன செய்யறான்? பணிந்து கொள்ளுகிறான். அப்ப இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அவனுக்கு இயேசுவே தெரியாது. நல்ல கவனி. அவனுக்கு இயேசுவே தெரியாது. ஆனா அவனுக்குள்ள இருந்த அசுத்த ஆவிகளுக்கு தெரியும். வந்திருக்கிறது யாரு? வாசிங்க 7ஆம் வசனத்தை. வந்திருக்கிறவர் யாரு? இயேசுவே, உன்னதமான தேவனுடைய குமாரனே. அப்ப என்ன 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 காரியத்தை பேசுறான் அப்படின்னா உன்னதமான தேவனுடைய குமாரனே, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினவர். சரி, சகல அண்டசராசங்களையும் அது உள்ள எல்லாவற்றையும் உண்டாக்கி ஆளுகை செய்கிற தெய்வம் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கிறார். வந்து எதுக்கு அப்படின்னா பாவத்துல கிடக்கிற ஒவ்வொரு மனிதனையும் விடுதலையாக்கும்படியாக இந்த உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறார். அப்ப இதை கண்டு நான் சாத்தான்
பிசாசு கண்ணன் என்ன பண்றான் அப்படின்னா வந்து சொல்றான், நீங்க வந்து உன்னதமான தேவனுடைய குமாரனே, நீங்க அந்த குமாரனை தவிர நீங்க வேற ஒருத்தர் நீங்க வரல, என்ன கிட்ட யாரும் வர முடியாது. இப்படிப்பட்ட பயங்கரமான சூழல்ல வாழ்ந்து கொண்டிருக்கிற என்கிட்ட எந்த மனுஷனும் என்கிட்ட வர முடியாது. என்கிட்ட வந்திருக்கிறவர் யார் அப்படின்னா சாரி உன்னதமான குமாரனுக்கு மட்டும்தான் என்கிட்ட என்ன செய்ய முடியும், வர முடியும். சாரி அப்ப உன்னதமான குமாரனே, அப்பதான் அவன் கேட்கிறான், எனக்கு உமக்கும் என்ன, என்னை வேதனைப்படுத்தாதபடிக்கு தேவன் பேரில் உமக்கு ஆணை என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா சொல்றான், நாங்களே உனக்குள்ள இருக்கிறோம், இந்த பிசாசு போட்டோம்னா நாங்க என்ன பண்றோம், உனக்குள்ள இருக்கிறோம். அப்ப எங்களுக்கான தண்டனையை எங்களுக்கான காரியத்தை கொடுக்கக்கூடியதான காரியம் எல்லாம் இன்னும் சில காலங்கள் இருக்குது. இயேசு கிறிஸ்துடைய வருகையில தான் அந்த சம்பவங்கள் நடக்கும். சாத்தானுக்கு என்ன பண்ணணுமோ அதெல்லாம் எல்லா விஷயமும் அவர் அந்த காலத்துல செய்ய போறார். இப்ப ஏன் ஆண்டவர் என்னைய தொந்தரவு கொண்டிருக்கிற இடத்துக்கு வந்தீங்க, நாங்க சந்தோஷமா இருந்த மனுஷன் நினைஞ்சிட்டு இருக்கோம் இருக்கிறோம், எங்களுக்கு வேண்டியதெல்லாம் இவங்க என்ன செய்யுது இருக்குது, எங்களுக்கு ரத்தம் தான் வேணும், ரத்தத்தை ஊத்திக்கிட்டு இருக்கான், இப்ப ரத்தத்தை ஊத்திக்கிட்டு இருக்கிறான், நாங்க ரத்தம் குடிச்சு நல்லா சந்தோஷமா இருக்கிறோம். சார் அப்ப இவனுக்குள்ள நாங்க என்ன பண்றோம், நாங்க சந்தோஷப்பட்டு இருக்கோம், இவனை என்ன பண்ணிட்டு இருக்கோம், அழைச்சிக்கிட்டு இருக்கிறோம். நல்ல கவனிங்க, இன்னைக்கு அசுத்த ஆவி அதாவது பிசாசுகள் ஒரு மனிதனை பிடிச்சாலே அதுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா பிசாசுகள் சந்தோஷமா இருப்பாங்க, ஆனா அந்த மனுஷனால சந்தோஷமா என்ன செய்யல இருக்க முடியாது. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கை அப்படித்தான் தானே. குடிக்கிறவனுக்கு வந்து அவனுக்கு குடிச்சா என்ன நடக்க போகுதுன்னு தெரியும் அவனுக்கு, ஆனா தெரியும் சாரி, ஆனா அவனை நல்லா குடிக்க வச்சு வெறிக்க வச்சு பலதரப்பட்ட காரியங்கள் எல்லாம் பண்ண வச்சு பல பாவங்களுக்கு கூட அவனை ஈடுபடுத்தி நடத்தக்கூடிய சகல காரியங்களையும் பிசாசான மகிழ்ந்து கழி கூறுவான். ஆனா அந்த மனுஷனுக்கு என்ன செய்யாது, குடிக்கிற வெண்ணெய் குடிச்சுனா அடுத்த நாள் காலையில் அவனுக்கு சந்தோஷம் என்ன செஞ்சு அவனுக்கு போயிடும். பாவத்தை செய்து அடுத்த நாள் அவனுக்கு ஐயோ அநியாயமா போச்சு, நாசமா போச்சு, இப்போ என் வாழ்க்கை எப்படி போச்சு சொல்லி அடுத்த நாள் அவன் கதறக்கூடிய நிலைமை என்ன செஞ்சிடும். அவனுக்கு தெரியும் அவன் குடும்பத்திலையும் சரி அவன் மூலமாக சந்தோஷம் என்ன செய்ய போறது இல்லை, வரப்போகிறதே கிடையாது. சாரி அதுதான் மனுஷனுக்கு இயல்பாக நடக்கிறதான சம்பவம். அப்ப சாத்தான் சந்தோஷமா இருப்பான், மனுஷன் சந்தோஷமா என்ன செய்யல இருக்க முடியும். அப்ப நல்ல கவனிங்க, இந்த கேள்வி எழுப்பின உடனே ஆண்டவர் அவனிடத்துல ஒரு கேள்வி கேட்கிறார். சாரி நல்லா கவனிங்க, வாசிங்க, 8ஆம் வசனத்தை வாசிங்க. ஏனெனில் அவர் அவனை நோக்கி அசுத்த ஆவியே இந்த மனுஷனை விட்டு புறப்பட்டு போ என்று சொல்லியிருந்தார். இப்ப சொல்லி இருந்தார் என்றது இருந்த காலம். ஆண்டவர் அந்த மனுஷனுக்கு முன்னதாக வர்றதுக்கு முன்னாடியே அவனுக்குள்ள அசுத்தாவிகள் தான் பிடிச்சிருக்குது. ஆகவே அசுத்தாவியை நீ இவனை விட்டு என்ன செஞ்ச போயிருன்னு சொல்லி இருந்தார். ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறார் சொல்லிட்டு தான் அவர்கிட்ட வந்திருக்கிறார். நல்லா கவனிங்க, நாமளும் கூட இப்படியான மக்கள் மத்தியில இந்த மாதிரியான பயங்கரமான பிடியில் இருக்கக்கூடியதான ஜனங்களிடத்துல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய சுவிசேஷத்தை நாங்க சொல்வதற்கு போகணுமா இருந்தா முன்கூட்டியே நாங்க என்ன பண்ணிடணும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தினால அந்த மனிதனுக்காக நம்ம என்ன பண்ணிடணும், நாங்க அந்த குடும்பத்துக்காக என்ன பண்ணிடணும், நாங்க முதலாவது நாங்க ஜெபம் பண்ணிடுவேன். ஜெபம் பண்ணி ஆண்டவர்கிட்ட சொல்லிடணும், ஆண்டவர் இந்த இடத்துக்கு போறேன், இந்த மனுஷனிடத்துல போறேன், உனக்குள்ள இருக்கிறதான எல்லா விதமான காரியத்தையும் ஆண்டவர் அவனை விட்டு என்ன செஞ்சிருங்க, அனுப்பிடுங்க, அவனை விட்டு விரட்டி விட்டுருங்க. அங்க போகும்பொழுது தேவ சத்தத்தை அவன் என்ன செய்யணும், அவன் கேட்கணும், அதுக்கு உதவி செய்யணும் சொல்லி நாங்களும் ஜெபம் பண்ணிட்டு தான் என்ன செய்யணும். நாங்க ஒரு வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னதாக நாங்க அப்படித்தான் போகணும், ஒரு மன சந்திக்கிறதுக்கு முன்னாடி நாங்க அப்படித்தான் போக வேண்டும். இயேசு கிறிஸ்துவுக்கு நாங்க நல்ல உதாரணத்துக்கு என்ன சொல்லிக்கிறார், வந்து முன்கூட்டி எங்களுக்கு அதை படிப்பிச்சிருக்கிறார். அதனால நாங்களும் ஊழியங்கள் செய்யறதுக்கு போகும்போது நாங்க நடந்து கொள்ள வேண்டும். அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் கேட்கிறார், அவனை பார்த்து கேட்கிறார். வாசிங்க. அப்பொழுது அவர் அவனை நோக்கி உன் பேர் என்னவென்று கேட்டார். அதற்கு அவன் நாங்கள் அநேகராய் இருக்கிறபடியால் என் பேர் லேகியோன் என்று சொல்லி தங்களை அந்த திசையில் இருந்து துரத்தி விடாத படிக்கு அவரை மிகவும் வேண்டிக் கொண்டார். நல்ல கவனிங்க, இப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து சாத்தானிடத்துல பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவருக்கு நல்ல கவனி, சாத்தானோட பேசுறதுக்கு அவசியமே இல்லை. ஒரு விஷயத்தை நாங்களும் சரி அந்த இடத்துல இருந்துதான இயேசு கிறிஸ்துடைய சீசர்களும் சரி தெரிஞ்சு கொள்வதற்கு தேவன் விரும்புகிறார். எப்படின்னா ஒரு மனுஷனுக்குள்ள அசுத்த ஆவிகள் என்ற பிசாசு சாதாரணமா எத்தனை பிசாசு பிடிச்சிருக்கலாம், எத்தனை பிசாசுக்கு பண்ண பிடிச்சிருக்கலாம் அப்படின்றத இந்த சுத்தி இருக்கிற சீசர்களும் சரி இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் நாங்களும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த கேள்வி அங்க முன்வைக்கிறது நாங்கள் பார்க்கக்கூடியதா இருக்கிறது. அப்ப அவர் கேட்கிறார், அந்த சாத்தான் கேட்கிறாரு, உன் பேர் என்னன்னு அப்படி கேட்கிறார். இந்த பேர் என்னன்னா என்ன சொல்ற, பேருக்கு என்ன பேர் சொன்னா லேகியோன் என்று பேர். லேகியோன் என்று சொன்னால் அது என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு படை, அதாவது ஒரு படையை குறித்து பேசுகிறதான
ஒரு ஒரு வார்த்தை தான் இந்த லேகியோன்ற வார்த்தை. அப்படின்னா படைன்ற என்ன அப்படின்னா, இன்னைக்கு ராணுவ படைகள், இன்னைக்கு நீங்க பார்த்து ராணுவ படைகள், போலீஸ் படைகள், இப்படி படைகள் இருக்குல்ல. அப்படின்னா ஒரு படையில சாதாரணமா அந்த நாட்கள்ல வந்து இருந்ததான ஒரு படையில எத்தனை பேர் இருப்பாங்க அப்படின்னு பார்த்து கிட்டத்தட்ட 2000 பேர் என்ன ஒரு படையில இருப்பாங்க. அப்ப 2000 பேர் கூடி இருக்கக்கூடியதான ஒரு யுத்தத்துக்கு கிளம்பக்கூடியதான படைகள், அந்த படையை தான் லேகியோன் என்று சொல்லுகிறதான அர்த்தமா. அப்ப அந்த மாதிரி நல்லா கவனிங்க. இவன் சொல்றான் என்னுடைய பேர் லேகியோன் அப்படின்றான். சரிதானே? அது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோட சொல்வார் வந்து, சரிதானே, நான் பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டால் 12 லேகியோன்கள் தேவன் என்ன பண்ண இடத்துக்கு அனுப்புவார் அப்படின்னு சொல்லுவார் இந்த இடத்துக்கு. சரி, ஏன் அப்படின்னா நீங்க ஏதாவது படைகளை குறித்து பேசப்படுகிற விஷயம் நல்லா கவனிங்க. அப்ப லேகியோன் என்றால் என்ன அப்படின்னா, அங்க 2000க்கும் மேற்பட்டதான ஜனங்களை என்ன பண்ணணும், அந்த 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 குழுவில் என்ன செய்யணும், இருக்கணும் அப்படின்னு. என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு மனுஷனுக்குள்ள 2000 பிசாசுகள். எத்தனை பிசாசுகள்? 2000 பிசாசுகள் ஒரு மனுஷனுக்குள்ள இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வந்தா, இங்க வேதாகமம் மிக தெளிவாக சொல்லுகிறது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை பிசாசானவன் பிடிச்சானா அவனுக்குள்ள 2000க்கும் மேற்பட்ட பிசாசுகள் அவனுக்குள்ள இருக்க முடியும் என்பதை ஆணித்தனமாக இந்த வசனங்களுக்கு என்ன செய்கிறது, தெரியப்படுத்துகிறது. நல்ல கவனி. அப்படின்னா சாதாரண சின்ன சின்ன பிரச்சனைகளை பண்ணி கொண்டிருக்கிறவங்க, தகப்பனுக்கு தாய்க்கு கீழ்ப்படியாதவங்க, சாரி கர்த்தருக்கு பயப்படாதவங்க, நீங்க பாத்தீங்கன்னா எந்த காரியத்திலையும் ஒரு நிலையான நிலை இல்லாதபடி பல போராட்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கிறதான நம்முடைய பிள்ளைகளாக இருக்கட்டும் அல்லது நம்மை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், நம்ம கவனிப்போமானா நம்ம தேவனிடத்துல கேட்டு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா ஆண்டவரே இவனுக்குள்ள எத்தனை பிசாசு இருக்கிறது. அப்ப இவனை பிசாசு பிடிச்சிருக்கிறதால என்ன பண்ணிட்டு இருக்கான், இந்த காரியத்தை பண்றான். அதனாலதான் அவன் தேவனுக்கு என்ன செய்ய மாட்டேங்கிறான், பயப்பட மாட்டேங்கிறான், அநேகமா போய் பேசுறான், அநேகமா தேவனை காலையில பண்ணிட்டு இருக்கிறான், நமக்கு கீழ்ப்படிய மாட்டேங்கிறான் அப்படின்னு பாக்குற நேரம் நமக்கு என்ன அவனுக்குள்ள ஏதோ அசுத்தாவி என்ன செஞ்சிட்டு இருக்க, அவனை ஆளுகை செஞ்சு கொண்டு இருக்கிறது நம்ம புரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்ப அசுத்த ஆவிகள் அவனுடைய வாழ்க்கையில் ஆளுகை செய்து கொண்டிருக்கு அப்படின்னா, சரிதானே, அந்த மனுஷனை விடுதலையாக்குவதற்கு எந்த மனுஷனாலும் கூடாது. நிச்சயமா அப்படிப்பட்ட மனுஷனை விடுதலையாக்குவதற்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால மாத்திரம்தான் முடியும் அப்படின்றத நாங்க இந்த வசனத்தினூடாக தெக்க தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அப்படின்னா, கிருபை என்பது மனிதனிடத்திலிருந்து வராது, அது தேவனிடத்திலிருந்து மட்டும்தான் எங்களிடத்தில் பிரசன்னமாகும். சொல்லுங்க அல்லேலூயா. அது தேவன் தான் தமது கிருபையை மனுஷர்களுக்கு என்ன செய்ய வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும். அப்ப இந்த கிருபை சரி நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா, அந்த ஒரு மனிதனை விடுதலையாக்குவதற்காக சரி சுடுகாட்டை நோக்கி இணைஞ்சிட்டு இருக்குது, போய்கொண்டிருக்கிறது. அந்த கிருபை எங்க நோக்கி போகுது, சுடுகாடை நோக்கி போகிறது. சரி, சுடுகாட்டில் தான் அந்த மனுஷன் இருக்கிறான். அந்த மனுஷனுக்கு தேவன் தன்னுடைய கிருபையை வெளிப்படுத்துகிறார். எவ்வளவு அருமையான நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்று பாருங்க. சரி, இதெல்லாம் விட்டுட்டு சரி நம்மை தேடி வருகிறவர், நம்மை தேடி வந்து ஒரு துஷ்டனாக ஒரு மோசகரமான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு விடுதலை கொடுப்பதற்காக நம்மை தேடி வருகிற தெய்வம் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நாம தேடி போறது ஒரு நாளும் கடவுளாக என்ன செய்ய முடியாது, இருக்க போகிறது இல்லை. நம்மளை தேடி வரணும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற நிலை குலைந்த சந்தோஷத்தை நிறைவான சந்தோஷமாக மாற்ற வேண்டும். அது நம்மை தேடி வருகிறவர்கள் மூலமாக தான் நமக்கு கிடைக்குமே தவிர நாம தேடி போய் சரிதானே நாம அங்க கடவுளுக்காக இங்க கடவுளுக்காக தேடி போறதுனால நமக்கு ஒரு நாளைக்கு எந்த ஒரு விடுதலைகளுக்கு என்ன செய்ய போறதில்லை, கிடைக்க போறதில்லை. சரி, நல்லா கவனிச்சுக் கொள்ளுங்க. அப்ப அடுத்த நீங்க வசந்த வாசிங்க. ரைட், அப்படி நீங்க ஆண்டவரே நீங்க என்ன செஞ்சாங்க, இதில் துரத்தி விட்டுறாதீங்க சொல்லி அவரை நோக்கி வேண்டிக் கொண்டாங்க. வேண்டிக் கொண்டதுக்கு பிறகு என்ன சொல்றாங்க, அப்பொழுது அவ்விடத்தின் மலை அருகே அநேகம் பன்றிகள் கூட்டமாக மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த பிசாசுகள் எல்லாம் அவரை நோக்கி பன்றிகளுக்குள்ளே போகும்படி அவைகளுக்குள்ளே எங்களை அனுப்பும் என்று அவரை வேண்டிக் கொண்டனர். பிசாசுகளுக்கு ஒரு விஷயம் இருக்கு, அவனை விட்டு போன்னு சொல்லி இருந்தார். உண்மை, யாரை விட்டு போன்னு சொல்லியிருந்தார், அந்த மனுஷனை விட்டு போன்னு சொல்லி இருந்தார். அப்ப பிசாசுகள் அந்த மனுஷனை விட்டு போகணும். அப்படி போனா அந்த பிசாசுகள் எங்க போகலாம், எந்த மரத்தில் போயிட்டு தொங்கலாம், எந்த கோபுரத்தில் போயிட்டு நிக்கலாம். சரி, அப்ப பிசாசுகள் போய் நிக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். நாம சொல்லுவோம் எப்படின்னு கேட்டா, புளிய மரத்துல தொங்குது, அந்த காட்டு மரத்துல தொங்குது, சரி சுடுகாட்டுல அலைஞ்சிட்டு இருக்குது, இப்படின்னா நம்ம பார்த்து நிறைய பேர் பேசிட்டு இருப்போம்.
செத்துப்போன மனுஷனுக்குள்ள போயிட்டு சுத்திட்டு இருக்குது, குழந்தைங்க ஆசையா சுத்திட்டு இருக்குது அப்படின்னா நம்ம பேசிட்டு இருக்கோம். பிசாசு சார் எங்க போய் பிசாசு இருக்க முடியும் என்றதான ஒரு காரியத்தையும் ஆண்டவர் மிக தெளிவுபடுத்தி காண்பிக்கிறார். இங்க காண்பிக்கும் பொழுது அப்ப என்ன காண்பிக்கிறார் அப்படின்னா, பிசாசுகள் இந்த உலகத்துக்குள்ள வளம் வரணுமா இருந்தா, பிசாசுகள் இந்த உலகத்துல வளம் வரணுமா இருந்தா ஒரு காரியம் நடக்கும். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்னே மனுஷனுக்குள்ள பூரணும், இல்லைன்னா ஏதாவது ஒரு உயிரினத்துக்குள்ள பூரணும். அப்படி உயிரினத்துக்குள்ள இல்லாட்டி பிசாசு நீங்க அங்க கண்டு இங்க கண்டு சொல்றதெல்லாம் நீங்க சாதாரண யாரும் சொல்றதை எதிர்பார்த்துறாதீங்க. அது ஒரு நாள் போய் நல்லா கவனிங்க. அப்ப பிசாசுகள் போகணுமா இருந்தா ஒன்னு என்ன செய்யணும், ஒன்னு மனுஷனுக்குள்ள பூரணும், இல்லைன்னா எங்க பூரணும், அவன் உயிரினங்களுக்குள்ள பூரணும். அது பாம்பா இருக்கட்டும், அது எந்த மிருகமாக இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. எந்த மிருகத்துக்குள்ளேயும் சாத்தான் என்ன செஞ்சிருவான், பூந்துருவான். சாரி, அதே மாதிரி மனுஷர்களுக்குள்ள என்ன செஞ்சிருவாங்க. இன்னைக்கு பிசாசு எங்க இருக்கான்னு பாத்தீங்கன்னா, பிசாசுடைய சேனை இருக்குது. எங்க இருக்குது, அநேக மனிதர்களுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் இன்னைக்கு வாசம் பண்ணிட்டு இருக்கான். அது உங்களுக்கு தெரியாது, அவனுடைய செய்திகளை பார்த்தா தெரியும். சாரி, எவன் ஒருத்தர் கீழ்படியிலோ அவனுக்குள்ள என்ன இருக்கும், அவனுக்குள்ள சாத்தான் இருக்கும். சார், அப்படி எல்லா மனுஷர்களுக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய மனிதர்கள் என்ன பண்ணிட்டு இருக்கான், அவன் வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். அது வாழ்ந்து கொண்டிருக்கான அவனுடைய கிரியைகளை செஞ்சிட்டு இருப்பான். கொள்ளவேதி, களியாட்டம், சார் இந்த மேல போட்டு வசனத்தை இருப்பாரு, அநியாயம் செஞ்சுட்டு இருக்கிறவங்க, அசுத்தமான காரியங்களை பண்ணிட்டு இருக்கிறவங்க, விபச்சாரம் பண்றவன், வேஸ்தனம் பண்றவன், இப்படி அநேக காரியங்களை பண்ணி கொண்டிருக்கிறவங்களை நீங்க பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ள யார் வாழ்ந்துட்டு இருக்கா அப்படி பாத்தீங்கன்னா, ஏன்னா யார் வாழ்ந்துட்டு இருக்கிறது, பிசாசு வாழ்ந்துட்டு இருக்கான். அவனுக்குள்ள எத்தனை பேர் இருக்கிறாங்க கண்டுபிடிக்கிறார். அது கடவுளுக்கு மட்டும் தான் தெரியும் எத்தனை பேர் அவங்க இருக்கிறாங்க. சார் நல்லா கவனி. அப்ப எங்களை பள்ளிக்கூடத்துக்குள்ள அனுப்புங்கன்னு சொல்லி பிசாசு வேண்டிக் கொள்கிறது. அப்ப நல்லா கவனிங்க. இன்னைக்கு சாதாரண இந்த படைகள் போட்டு நீங்க பார்த்து படைகள் எல்லாம் போட்டு இன்னைக்கு நிறைய இடங்கள்ல பாத்தீங்கன்னா என்னது வழிபாடுகள் செஞ்சுட்டு இருப்பாங்க. இந்த படையல் போடுறதெல்லாம் அந்த படையல் போடக்கூடிய சம்பந்தப்பட்டதான அந்த ஜனங்கள், அதாவது செத்து போன எங்க அப்பாவுக்கு நான் படையல் போடுறேன், எங்க அப்பா சாப்பிட மாட்டார். யாருக்கு படையல் போடுறோம் அப்படின்னா, பைபிள் சொல்லுது நீ படையல் போடுறது யாருக்கு அப்படின்னா, நீ சாத்தானுக்கு போடுற. யாருக்கு படையல் போடுற, சாத்தானுக்கு படையல் போடுற அப்படிதான் பைபிள் சொல்றீங்க. சாரி, ஆனா இன்னைக்கு நிறைய ஜனங்கள் என்ன பண்றாங்கன்னா, படையல் போடுறதுங்கிற பேர்ல அவங்களுடைய செத்து போன ஆக்களுக்கு அப்படி இப்படின்னு சொல்லி தெய்வங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு படையல் போட்டு உட்காந்துருப்பாங்க. ஆனா அது எந்த தெய்வமோ எந்த ஒரு செத்து போன மனுஷன் படையல் போட்டாலும் என்ன செய்ய மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. கடைசியா இவன் தான் சாப்பிடுவான். யார் சாப்பிடுவான், படையல் போட்டானே அவன் தான் சாப்பிடுவான். கடைசியா அது ஒண்ணு சொல்லுவான், சாப்பிட சொல்லுவான். நல்லா எவ்வளவு ருசியா ஆக்கி வச்சோம், ருசியெல்லாம் என்ன செஞ்சு எல்லாம் அடிச்சு விட்டு போயிடுச்சு, இல்ல அடிச்சு விட்டு போயிடுச்சு அப்படிமா. சார் அப்ப நல்ல கவனிங்க. இது மூலமா என்ன சொல்லுவான் அப்படின்னா, இல்ல அது என்ன செஞ்சு போயிடுச்சு, சாமி என்ன செஞ்சு போயிடுச்சு, சாப்பிட்டு போயிடுச்சு, எங்க அப்பா சாப்பிட்டு போயிட்டான்னு சொல்லி இன்னைக்கு உலகத்தில் இப்படிப்பட்ட எண்ணங்களை வளர்த்துக் கொள்வாங்க. நல்ல கவனிங்க. இல்ல அதெல்லாம் கிடையாது. சயின்ஸ் படி பாத்தீங்கன்னு சொன்னா, சரி அங்க ருசி உள்ள பதார்த்தத்தை நாங்க படையல்ல போட்டோன்னே குறிப்பிட்ட டைமிங் போக்குள்ள அங்க ரெண்டு விதமான காற்றுகள் அதை ஒன்னோட ஒண்ணு அடிச்சு அங்க ருசியில எல்லாம் விட்டுரும். அதை அடிச்சு விட்டு போயிடும். சாரி, இவன் காத்த என்ன செய்வான், காத்து கருப்புன்னு சொல்லி என்ன பண்ணிடுவான், மனுஷன் பேசிட்டு இருப்பான். இதெல்லாம் கிடையவே கிடையாது. நீங்க என்ன ஒன்று தெளிவா புரிஞ்சு கொள்ளுங்க. சாரி, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் என்பதற்கு அடையாளமாக இன்னொரு சம்பவம் நடக்குன்னு பாத்தீங்கன்னா, பிசாசுகள் எல்லாம் இயேசுவை நோக்கி ஜெபம் பண்ணுகிறது. யாரை நோக்கி ஜெபம் பண்ணுகிறது, இயேசுவை நோக்கி ஜெபிக்கிறது பிசாசு. அப்ப இயேசுவை நோக்கி பிசாசுகள் ஜெபிச்ச உடனே அந்த ஜெபத்துக்கும் ஆண்டவராகிய தேவன் என்ன பண்றார், பதில் கொடுக்கிறவராக இருக்கிறார். ஏன் அப்படின்னா, ஏன் சாத்தானுக்கு அவர் செவி கொடுத்து அங்க பதில் கொடுத்தார் அப்படின்னா, அவருக்கு முக்கியம் அங்க இருந்தான பண்டிகைகள் கிடையாது. அவருக்கு மிக முக்கியம் ஒரே ஒரு ஆத்துமா. என்ன தேவை அவருக்கு, ஒரே ஒரு ஆத்துமா கூட, ஒருத்தன் கூட கெட்டு போய் நரகத்துக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, போய்விடக்கூடாது. அப்படின்னா அந்த ஒருவனுடைய விடுதலையை தான் அவர் எதிர்பார்த்தாரே தவிர, அவர் அங்கிருந்த பண்டிகளை நோக்கி அவர் என்ன செய்யல, அவர் எதிர்பார்க்கவே இல்லை. ஆனா அங்கிருந்த அந்த தேசத்து ஜனங்களுக்கெல்லாம் என்ன முக்கியம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு இந்த மனுஷன் சாகணும், இவனால எங்களுக்கு நிம்மதியே கிடையாது. சரி, எத்தனை தாய் தப்பி சொல்லிட்டு இருக்கோம், இவனால நிம்மதியே இல்லாம சந்தோஷமே இல்லை. சாரி, அநியாயம் ஒரு தென்னப்புள்ளியை பெற்றிருக்கலாம், அநியாயம் ஒரு வாழை மரத்தை பெற்றிருக்கலாம், தேங்காய் காட்டுகள் வாழைப்பொழியாக செஞ்சிருக்கும் போட்டுருக்குன்னு சொல்லி இன்னைக்கு எத்தனை தாய் தப்பமா தன்னுடைய பிள்ளைகள் மேல வேதனைப்பட்டு கொண்டு கதறி கொண்டு இருக்கிறாங்க பாருங்க. அவன் இருக்கிறத விட 7 பேர் நல்லா அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு
நம்ம இருக்கக்கூடிய குடும்பங்கள், நம்ம வாழக்கூடிய பகுதிகளில் இருக்கிற ஒரு சில பேர் எப்படிப்பட்ட மோசகரமான காரியத்தை பண்ணிட்டு இருக்கிறாங்க. உண்மை இவங்களெல்லாம் இடி விழுவாதா? ஆண்டவரை சாகடிக்க மாட்டேன், ஏன் ஆண்டு மௌனமா இருக்கீங்க என்று அவர்கிட்ட கேள்வி கேட்டு உட்கார்ந்துருக்கும். ஏன்னா அவன் என்ன செய்வாங்க, உயிர் வாழ்க்கை நமக்கு என்ன செய்யாது, பிடிக்காது. ஆண்டவர் சொல்றாரு அப்படிப்பட்ட மனுஷன் அவனுக்குள்ள என்னுடைய ஆத்மா வாழ்கிற அந்த ஆத்மாவுக்கு விடுதலை வரணும். அந்த ஒரு ஆத்மாவையும் நரகத்துக்கு என்ன செய்யக்கூடாது, அனுப்பிடக்கூடாது. அவனை எப்படியாவது என்ன செய்யணும், கத்தருக்குள்ள என்ன செய்யணும், அவனுக்கு விடுதலை கொடுத்துடணும்ன்றதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய நோக்கம். அப்ப ஆகவே தேவன் என்னத்தை எதிர்பார்க்கிறாருன்னா, அங்க ஆத்மாவை ரட்சிப்பை பார்க்கிறார். அந்த ஆத்மாவுக்கு ரட்சிப்பு வேணுமா இருந்தா அந்த ஆத்மாவை நிலைகுலைய செய்திருக்கிற சாத்தான்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணி ஆகணும், அவனை விட்டு துரத்தி ஆகும். அவர் துரத்தி ஆகணுமா இருந்தா அவர் என்ன பார்த்தார் அப்படின்னா, அங்க அவருக்கு தேவை இந்த ஆத்மாவை தவிர பண்டிகள் அவருக்கு எந்த தேவையும் இல்லை. அவ்வளவுதான். அப்ப 2000 பிசாசுகள் இவனை பிடிச்சிருந்தது அப்படின்றதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நல்லா வாசிங்க, திருப்பி 13ஆம் வசனத்தை வாசிங்க. இயேசு அவைகளுக்கு உத்தரவு கொடுத்த உடனே அசுத்த ஆவிகள் புறப்பட்டு பன்றிகளுக்குள் போயின. உடனே ஏறக்குறைய 2000 பன்றிகள் உள்ள அந்த கூட்டம் உயர்ந்த மேட்டிலிருந்து ஓடி கடலிலே பாய்ந்து கடலில் அமிழ்ந்து மாண்டது. ஏறக்குறைய எத்தனை ஆயிரம்? 2000 பன்றிகள் என்ன செஞ்சிட்டான், ஒரு பெரிய மேட்டிலிருந்து விழுந்து செத்து போனுச்சு அப்படின்னு சொல்லி இங்க சொல்ற இந்த எண்ணிக்கை, இந்த 2000 பன்றிகள், 2000க்கு ஏறக்குறைய 2000 பன்றிகள் போயிட்டு அங்க விழுந்ததனுடைய அடையாளம் எதுக்கு அப்படின்னா, அந்த மனுஷனுக்குள்ள இத்தனை பிசாசுகள் இருந்தது என்பதற்கான எண்ணிக்கை அடையாளத்தை தான் அந்த பண்டிகளுடைய மரணம் அங்கே வெளிப்படுத்துகிறது நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல கவனி. அப்ப ஒரு மனுஷனுக்குள்ள 2000க்கும் மேற்பட்ட பிசாசு பூந்தானா அவனுடைய நிலைமை எவ்வளவு மோசமா இருக்குங்கிறதை நாம இந்த வேத வசனத்துக்குள்ள என்ன செய்ய முடிகிறது, பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நல்ல கவனி. அப்ப முதலாவது நாம பார்த்தோம், முதலாவது என்ன பார்த்தோம் அப்படின்னா, எந்த உதவியும் மற்ற ரீதியில எல்லாராலும் அழிக்கப்பட வேணும், இவன் உயிரோடு இருக்கவே கூடாது, இவன் சாகடிக்கப்பட வேண்டியவன் என்று சொல்லி எல்லாராலும் கைவிடப்பட்டு, எல்லாராலும் ஒதுக்கப்பட்டு, எல்லாராலும் மிதிக்கப்பட்டு புறம்பாக தள்ளப்பட்ட ஒரு மனிதன் மேல தேடி வந்த தேவகிருபை, அந்த கிருபை எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மொத்த உருவமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் அன்புள்ள தெய்வமாக அந்த மனிதனிடத்துக்கு நோக்கி போனார். சரி, நாங்க மூன்றாவது நாங்க பார்க்கிற பொழுது அந்த கிருபை அங்க என்ன எதிர்பார்க்க அப்படின்னா, ஒரு மனுஷனை பொல்லாத சாத்தானுடைய பிடியிலிருந்து அவனை ரட்சிப்பதை தவிர வேற ஒரு காரியத்தையும் அவனிடத்தில் அவன் என்ன செய்யல, எதிர்பார்க்கவே இல்லை. அவனுக்கு மனுஷனுக்கு ரட்சிப்பை கொடுக்க வேண்டும், விடுதலையை கொடுக்க வேண்டும், அது மட்டும்தான் அவருடைய நோக்கம். நல்ல கவனி. ஆனா மனுஷனுடைய தன்மைகளை நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, வாசிங்க, பன்றிகள் மேய்த்தவர்கள் ஓடி இந்த பட்டணத்துக்குள்ள இணைஞ்சாங்களாம், போய் சொல்றாங்க இயேசுவின் இடத்துல 15 வசனத்தை வாசிங்க. இயேசுவின் இடத்தில் லேகியோனாகிய பிசாசுகள் பிடித்திருந்தவன் வஸ்திரம் தரித்து உட்கார்ந்து புத்தி தெரிந்திருக்கிறதை கண்டு பயந்தார்கள். என்ன பண்ணாங்க அப்படின்னா, உள்ள ஜனங்கள்லாம் ஓடியாராங்க. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, பண்டிகைகள் அவைகள் பெரிய ஆதாயமான தொழில், பண்டிகை தான் பெரிய ஆதாயமான தொழில் அவைகள். அப்ப என்ன செஞ்சாங்க, எல்லாம் ஓடியாராங்க. ஓடியாந்து பார்த்தா சார் நிர்வாணமாக, நம்முடைய பாசனை பேசணும், அம்மனுமாக திரிந்து கொண்டிருந்த ஒரு மனிதன், தன்னை குறித்த எந்த விதமான என்ன சொல்றது பாவம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை ஆளுகை செய்திருக்கிற பொழுது அவருடைய வாழ்க்கையில் வெப்பமான சுறுசுறுன்னு ஒண்ணுமே அவனுக்கு தெரியப்படுறது. அவன் என்ன பண்றாங்கிறதே அவனுக்கு என்ன செஞ்சுக்க முடியாது, தெரியாது. அது உடுப்பே இல்லாம சுத்திட்டு இருக்கிறது கூட அவனுக்கு தெரியாது. அதுதான் பாவம் ஒரு மனிதனை ஆளுகை செய்கிற பொழுது சார் பாவத்தை கொண்டு வந்து அவனுடைய வாழ்க்கையை போட்டு நாசப்படுத்தி அவனை அழிவை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய சாத்தானுடைய பிடியில் இருக்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கை எந்த உணர்வு மற்ற ரீதியில இருக்கக்கூடியதாக இருக்கிறத நீங்க பார்க்கக்கூடியதாக இருக்கும். அதான் அவனுடைய நிலைமை. என்ன நடந்துச்சு அப்படின்னா, இப்ப பாவத்திலிருந்து இந்த சாத்தானுடைய பிடியிலிருந்து தேவனாகிய கர்த்தர் ஒரு மனிதனை என்ன பண்ணிக்கிறார்னா விடுதலையாக்கி வச்சிருக்கிறார். விடுதலை ஆக்கி இருக்கிறார் அப்படின்றதுக்கு அடையாளம் என்ன அப்படின்னா, முதலாவது அவன் என்ன பண்றான்னா உடை உடுத்திருக்கிறான். என்ன செஞ்சிருக்கிறான், என்ன செஞ்சிருக்கிறான், இப்ப உடுப்பு உடுத்தி இருக்கிறான். உடுப்பு உடுத்திருக்கிறான் என்ன அர்த்தம், உடுப்பு உடுத்திருக்கிறான் என்ன அர்த்தம், அவன் முதலாவது அவன் தன்னை உணர்ந்து கொண்டான். அவன் யார் என்பதை முதலாவது அவன் யார் என்பதை உணர்ந்து கொண்டான். உணர்ந்த அப்படின்னால நான் நிறுவனமா இருக்கிறேன், மற்றவருடைய பார்வையில நான்
மோசகரமான பார்வைகள் சொல்லிட்டு தன்னை குறித்த உணர்வு அவனுக்குள்ள வந்த உடனே முதலாவது செஞ்ச வேலை அவன் தனக்கு ஒரு உடையை வாங்கி நம்பிட்டான், உடுத்திட்டான். ரெண்டாவது என்ன பண்ணிக்கிறான்? உட்கார்ந்து இருக்கிறான். எதுக்காக உட்கார்ந்து இருக்கிறான்? இயேசுக்கு சொல்லி போதனை கேட்கும்படி உட்கார்ந்து இருக்கிறான். நல்ல கவனிங்க. இன்னைக்கு நம்ம எல்லாம் தேவ சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். தேவனை குறித்து அநேக காரியங்களை கற்றுக்கொள்ளுகிறோம். சரி, நாங்க இன்னும் அநேக பேர் என்ன செய்யறோம்னா, நான் யார் என்றது இன்னும் உணராம இருக்கிறது தான் மிகப்பெரிய வேதனை. நான் யாருன்றது எனக்கு இன்னும் தெரியல. அதனால நான் சரியான உடையை உடுத்த வேண்டும் என்ற எண்ணத்திலிருந்து கூட நான் அணைஞ்சிருக்கிறேன். இன்னைக்கு வைக்கலாம் தள்ளி இருக்கிறேன். அப்ப முதலாவது நான் யாருன்றது நான் உணர வேண்டும். என் ஆண்டவர் என்னை தேடி வந்து, தேவ கிருபை என்னை தேடி வந்திருக்கிறது. அந்த கிருபை எனக்கு ரட்சிப்பை கொடுத்துட்டா முதலாவது நான் என்ன செஞ்சிடணும்னா, நான் என்னை யார் என்று நான் முதலாவது உணர வேண்டும். எனக்கும் என் தேவனுக்கு ஒரு பெரிய நெருக்கம் இருக்கிறது. ஏன்னா அவருக்கு அப்பா, நான் அவருடைய புள்ளையை தேடி வந்த என் தகப்பன் யார்? என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர். அந்த உணர்வை நான் முதலாவது அடைந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது, எங்க அப்பா சொல்றதை நான் கேட்டு முதல் என்ன செய்யணும்? நான் முதலாவது என்னுடைய அப்பா சொல்றதை கேட்டு நான் படிக்க வேண்டும். அப்பா என்ன சொல்றீங்க ஆண்டவரே கேட்டு கேட்கறதுக்கு முதல் உட்காரணும். உட்கார்ந்து தான் கேட்கணும். இன்னைக்கு ஏதாவது ஒரு சொன்னா, பிள்ளைகளுக்கு புதுசு சொன்னாலே அப்பா கட்டுமாறுவாங்க, முகத்திலே பார்த்துடலாம். இன்னும் வச்சு அறுத்துக்கிட்டு இருக்காருமாங்க. இங்கேயும் கொஞ்சம் பேர் அப்படித்தான் வச்சு அறுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிமாங்க. சார், வேத வசனத்தை, தேவனுடைய வார்த்தை, அப்பா பேசுற புத்திமதியை கேட்கறதுக்கு நான் என்ன பண்ணணும்னா, நான் என்னை அடக்கி ஆலோசனை நான் உட்கார வேணும். முதலாவது ஆண்டவரே நீங்களோட பேசுங்க அப்படின்னு. அவரு பேசினாதான் என்ன அர்த்தம் அப்படின்னா, புத்தி தெளிந்து அப்படின்னு புத்தி சொல்லக்கூடிய உபதேசம். இன்னைக்கு புத்தி சொல்ற உபதேசம் வேற சபைகளை நீங்க பார்க்க முடியாது. இன்னைக்கு சபைகள் இருக்கக்கூடிய உபதேசம் எப்படி இருக்கு அப்படின்னா, புத்தியெல்லாம் சொல்றது கிடையாது. தான் இஷ்டத்துக்கு ஆட விட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு சபைகள், நிறைய சபைகள் இஷ்டத்துக்கு ஆடுதெல்லாம். எங்க தெளிவுள்ள புத்திமதிகள் வருகிறதோ அங்கதான் தேவன் தகப்பனாக இருப்பார், அங்க ஜனங்கள் பிள்ளைகளாக இருப்பாங்க. சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப தேவன் வந்து என்ன பண்ணணும்? என்னோட பேச வேணும். அவருடைய வார்த்தை எனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு புத்தியை தெளிவிக்க வேண்டும். அப்ப புத்தி சொல்லணும் மாதிரி என்ன அப்படின்னு சொன்னா, பாவங்களை கண்டித்து உணர்த்தி போதிக்க வேண்டும். பாவங்களை கண்டித்து உணர்த்தி போதிக்கிற இடத்துலதான் தேவனுடைய புத்திமதி எனக்கு கிடைக்கும். புத்திமதி எனக்குள்ள வந்தாதான் நான் தெளிவடைந்த ஒரு மனிதனாக என்னுடைய வாழ்க்கை என்ன செய்வேன், நான் காணப்படுவேன். அப்ப முதலாவது நான் என் தேவன் என்னை தேடி வந்து ரட்சிப்பு எனக்குள்ள வருகிற பொழுது, ரட்சிப்பு பெற்றுக்கொண்ட பொழுது நான் உணர்வடைந்து நான் எனக்கு ஒரு வஸ்திரத்தை போட்டுக்கிறேன். ரட்சிப்பின் வஸ்திரம், ஒரு வஸ்திரத்தை என்ன பண்ணிக்கிறேன், நான் ஒரு ரட்சிப்பு கிடைச்சிருச்சு. நிறைய பேருக்கு என்ன கிடைக்கல அப்படின்னா, அந்த ரட்சிப்பு கூடாக கிடைக்கக்கூடிய சந்தோஷத்தை பெற்றுக்கொள்ள முடியல. அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டோம், ஆனா தேவனுடைய வார்த்தை கேட்கறதுக்கு உட்கார்றதுக்கு யாருக்குமே என்ன கிடையாது. ஒருத்தருக்கு உட்கார்றதுக்கு என்ன கிடையாது. உட்கார்ந்து சத்தியத்தை கேட்கணும், இந்த எண்ணம் கிடையாது. இந்த எண்ணம் கிடையாதபடினாலதான் இன்னைக்கு யாருடைய வாழ்க்கையிலையும் ரட்சிப்பின் சந்தோஷத்தை என்ன செய்ய முடியல, காண முடியல. உனக்கு ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீ அனுபவிக்க விரும்புறியா அப்படின்னா ஒண்ணு செய். ரட்சிப்பு உனக்கு காண்பிச்சுட்ட கர்த்தர், ரட்சிப்பை கொடுக்கிறவர் இயேசு கிறிஸ்து தான் என்பதை காண்பிச்சுட்டார். உன்னை தேடி வரும் தெய்வம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்பதை உனக்கு காண்பிச்சுட்டார். உனக்கு மரண பிடிகள் உன்னை தப்பு வச்சிருக்கிறார். அப்படின்னு நீ ஒன்று செய். தேவனுடைய சமூகத்தில் வந்து அமர்ந்து அவருடைய சத்தியத்தை கேட்பதற்கு உன்னை ஒப்பு கொடு. ரட்சிப்புக்குள்ளாக கிடைக்கக்கூடிய சந்தோஷம் அத்தனையும் உன்னை தேடி வரும். கர்த்தர் உங்களுடைய சொல்லுது பாராட்டு.